வைங்க. ஏன் அப்பா அடி தாங்க முடியலையோ? சரி, அப்பா எங்க? அப்பா இப்பதான் இங்கே வெளியே போயிட்டாரா? வெளியில எங்கேயும் போறதாப்பா, உன் பின்னாலே தான் வந்துகிட்டு இருக்கேன். உனக்கு எங்க கண்ணு தெரியுது இப்போ? நீங்க தான் டைவர் ஆயிட்டீங்களே, டைவர். ஆமா, இந்த மாசம் உன் சம்பள பணம் குறையுது, அதனோட விலாவரி என்னடா? என்னுடைய அவசரத்துக்கு ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கணும். எதுக்குடா வாங்கின? இதையெல்லாம் நீங்க எப்ப கேக்குறீங்க? டேய், 1000 சொல்லு. இந்த மாச சம்பளத்துல ஒரு தம்படி குறையாம கம்ப்ளைண்டா என் முன்னாடி கொண்டாந்து பச்சாகணும். அத நிச்சயம் சொல்றதுக்கு இல்லப்பா. ஏன்? இந்த மாசம் முடிகிற வரையில நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? என்னது? இல்லப்பா, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல. அதுக்குள்ள இந்த மாசம் முடிவை பத்தி பேச போயிட்டீங்களேன்னு சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, தம்பி ரொம்ப மேல போயிட்டாரு. ஏய், நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல பணிஞ்சு பேசணும்னு சொல்லி தரலையா? நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல தானே நானும் படிச்சேன். டடா, இந்த கிருத்திரியம் எல்லாம் பேசாதடா. வாடா இப்படி. நல்ல பிள்ளை இல்ல. ஐயோ, வாடா இப்படி. சொல்லுடா. வாடா. நம்ம சங்கர்லிங்கம் பொண்ணு சாந்தா இல்ல? ஆமா. அவளைத்தான் உனக்கு பாத்துருக்கேன். அப்படியா? பொண்ணு நெல்லிக்கா மாதிரி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னப்பா? சமையல் எல்லாம் அவ்வளவு ஷோக்கா. அப்ப உங்க பாடு அதிர்ஷ்டம் தான். இவன் ஒரு விளையாடு இருப்பாய. நாலு நட்சத்திரம் கிழமை அது இதெல்லாம் சீக்கிரமே பார்த்தேன். செய்யுங்க. நாலு கிழமை நட்சத்திரத்தோட ஒரு நல்ல மாப்பிள்ளையாவும் பாரு. அந்த பொண்ணுக்கு நீங்களே கல்யாணத்தையும் செஞ்சு வச்சுடுங்கப்பா. அர்த்தம் கட்ட பயல, என்னடா ஆமோதிச்சுக்கிட்டே வந்த திடீர்னு அணுகுண்ட தூக்கி போட்டுட்ட? அப்பா, கல்யாண விஷயத்தையெல்லாம் ஏன் இஷ்டப்படியே விட்டுடுங்க. இதுல நீங்க தலையிடவே கூடாது. அதுலயும் டிரைவர் உத்தியோகத்துல இந்த குறைச்ச சம்பளத்துல நான் கல்யாணம் செய்துக்கவே மாட்டேன். அப்படின்னா ஐயா, கல்யாணங்கிற முடிவுக்கு எப்பதான் வருவீங்க? நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கணும், அன்னைக்கு தான். நீ நினைக்கிற அளவு நீ சாகிற வரைக்கும் கிடைக்காதுடா. டேய், நீ இப்ப சம்பளம் வாங்குறியே, நான் செஞ்ச புண்ணியம்டா, நான் செஞ்ச புண்ணியம். சரிதான்ப்பா. இப்ப நான் சம்பாதிக்கிற அளவு கூட உங்க காலத்துல நீங்க சம்பாதிக்கல. சும்மா திண்ணை உட்கார்ந்து ஊர்வம்பு பேசிக்கிட்டு இருந்தீங்க. எங்க அப்பா என்ன கஷ்டப்படும்படியா வைக்கலையடா? என்ன செய்யறது? எங்க அப்பா என்ன கஷ்டப்படும்படியா வச்சுட்டாரு. டேய், முடிவா என்னதான் சொல்ற? சொல்ற வரையில நீங்க எனக்கு கல்யாண ஏற்பாடை செய்யக்கூடாது. செய்துட்டா மாப்பிள்ளையா வரத்துக்கு நான். என்ன மிஸ்டர்? மிஸ்டர் என்ன பிரதர், வர வர ஓவரா போகுது. என்ன பிரதர்? ராஸ்கோல் சண்டியரா நீ? பாட்டை முப்பாட்டம் காலத்துல இருந்து நான் சண்டியறோம். ஒரு சுத்து நிப்பியாரா என்கிட்ட? டேய் முத்தையா, இந்த அருவாலை கொண்ட என் வீட்டுல வந்து ஏன் போய் என்னது? என்னடா இத நீ கையிலே வச்சிருக்கிறியா? சிகரெட் அருவாள் அருவாள் இருக்கு, அருவாள் இருக்கு, அருவாள் இருக்கு, அருவாள் இருக்கு. மூடா ஐயா அரிப்பாள் 1000 பேசிட்டு அந்த பையதான் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட தங்க மாட்டேங்கிறான்னா அவன் காத்து உனக்கு அடிச்சிருச்சா? காலங்காத்தால குளிக்கிறதுக்கு வெந்நீர் கூட போடாம எங்கடா போன? குடிச்சது போதும், எலும்பு அடிச்சிருவான் போல இருக்கு. இல்ல, நம்ம வையாஃப்ரி அண்ணல்ல, அவர் மக பூங்காவனத்தை மன்னார் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போட்டாங்க. எது புரியுதா? புரியுது. அதுக்கு வெத்தலை பாக்கு வாங்க போனேன். என்னது? வையாபுரி மகளுக்கு கல்யாணமா? ஆனா குட்டா போயல ஒரு வார்த்தை இதை பத்தி சொல்லலையே. சரிதான், அவன் உயரம் கம்மியான மாதிரி வர வர புத்தியும் கம்மியாகிட்டு வருது போல் இருக்கு. எங்க புது மாப்பிள்ள மாதிரி பெறப்பட்டீங்க? அப்பா, நான் ஒரு அவசர காரியமா போறேன், என்ன தடுக்காதீங்க. இல்ல, உன் கல்யாண விஷயமா சொன்னனே, அதை பத்தி என்னடா முடிவு பண்ண? அது விஷயமா தான் போறேன், கூடிய சீக்கிரம் கேள்விப்படுவீங்க. என்னது? அப்பா, நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போறேன், அது சக்சஸ் ஆகணும்னு நீங்களும் நல்ல வார்த்தை சொல்லுங்கப்பா. என்னப்பா யோசனை பண்றீங்க? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. நேரமாவது போகணும்னா. தம்பி எத்தனை தடவை கேக்குது, ஊன்னு சொல்லுங்க. எல்லாமே நல்லபடியா முடியும், போயிட்டு வா. சரி, வரேன்ப்பா. முத்தையா, வர வர இந்த பையன் என்ன கண்டா நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ தம்பிக்கு நல்ல புத்தி வந்துட்டுது. கும்பிட்டான் பாத்தியா? எல்லா பேரும் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. பேசாம உனக்கண்ணா பாரு. ஐயா, 2 கட்டுல அந்த கை வைங்க.
காய வச்சுக்கிட்டு அப்புறம் போடு. என்ன குச்சில ஒண்ணும் இல்ல மாமா, நாங்க சும்மா. ஆமா, சாப்பாட்டு கூட வராம எங்க போயிருந்தீங்க? வர வர உடம்பு துரும்பா போகுது. அத்த நீ சும்மா இருங்க அத்த. மிந்தி மாதிரி என்னமா ரயில் வேலையா இருக்காரு, அடிக்கடி மணி அடிச்சு சொன்ன வர்றதுக்கு. வேலை நாங்க மெல்ல பெரிய செக்ரட்டரியா இருக்காரு, எப்படி வர முடியும்? அதெல்லாம் இருக்கட்டும்பா. உங்க பழைய முதலாளி தயாநிதி பிள்ளை. ஆமா மாமா, என்ன வர சொன்னவ? இல்லப்பா, அவர் இறந்துட்டாரப்பா. எப்படி மாமா இருந்தாரு? என்னமோ உடம்புக்கு டிபிக்கல் வந்துட்டுது. அப்பா என் பிள்ளை நீ பெருமூச்சு விடாத. மன்னார்ண்ண வணக்கண்ண. அட வாடா பெருக்கா. எப்படா வந்த? இப்பதானே. உட்கார்ற. என்ன விஷயம்? சௌரியம் தானே? சௌரியமா தான் இருக்கேன். வேலை என்ன டவுன் பஸ் கம்பெனிலாம் எப்படி இருக்கு? வேலை அண்ணனுக்கு என்ன குறைவு, உங்களுக்கு என்ன குறைச்ச? அவர் பஸ் கம்பெனிக்கு முதலாளி ஆயிட்டாரு, நீங்க தனியா ஒரு சைக்கிள் ஷாப்பா ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த கிண்டல் மாத்திரம் உன்னை விட்டு போவாதடா. ஏண்டா காரியம் இல்லாம வரமாட்டிய? எதுக்கு இந்த பக்கம் வந்த? அன்னைக்கு ஒரு நாள் அவசரமா ஒரு 15 ரூபா உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போனேன்ல. அடடே, அதுக்கு என்னடா இப்ப என்கிட்ட இருந்தா உன்கிட்ட இருந்தா? அவசரம் என்னடா? இன்னைக்கு நான் மெட்ராஸ் போகணும், அதான் அவசரமா கொண்டு வந்தேன். நேற்றுதான் மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க போட்டிருக்கு. என்னடா இது சும்மா மெட்ராஸ் மெட்ராஸ் இதே குழப்பா போச்சு உங்களுக்கு? மன்னார்ண்ண, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம வேலைண்ண பங்கஜமா ஒரு பொண்ணோட ஸ்நேகம் வச்சிருக்காரு. என்னது? அங்கதான் போறாரு. நம்ம வேலை என்னன்னா? நம்ம வேலைண்ணன் தான். என்னால இதை நம்ப முடியலையே. அதை ஏன் கேக்குற? இன்னும் வீட்டுக்கு தெரியாது. அந்த அன்னைக்கு கூட தெரியாதா? அட தெரியாது. என்னங்க இன்னும் சாப்பிட வரல? அண்ணன் அண்ணன் நான் வரேன். சி சி சி, உட்கார, சாப்பிட்டு போலாம். உட்கார உட்கார. நீ போ, ஒரு நாளைக்கு உனக்கு டிஃபன் வாங்கி தரேன். போ போடா. சரி பெருக்கா போ. என்னங்க அந்த ஆள் வந்து என்ன ரகசியமா காலை கடிச்சாரு? என்னது அது பர்சனல் மேட்டர். அதுதான் என்ன பர்சனல் மேட்டருங்கிற? அதை நீ தெரிஞ்சுக்க வேணாம். போ. தெரிஞ்சுதான் அவனு சொல்லுங்க. மரியாதையா போய் சோறு போடு. போ. அதெல்லாம் சோறு போட முடியாது, சொல்லாட்ட. உதவாங்க, அதை சோறு போடு. போ. ஆமா வரப்பாரு. ஏய், என்னது வேளாண் அப்படி நடக்கிறாரு? பின்னா ஒன்னாத்த பொஞ்சாதி வந்து வாச்சா? அவரு ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்களே. அவர் நல்லாதான் இருக்காரு, கெட்டு போகல. ஆமா, அவர் இப்படி நடக்கிறாருன்னு அவர் பொஞ்சாதிக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அத்தை மாப்பிள, அத்தை வேலு தம்பி அப்படியா நடக்குது? ஆமா அத்தை. தங்க பொம்மை மாதிரி பெஞ்சாதி இருக்க இப்படி தரத்தனமா நடக்கிறதுக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையே. மாப்பிள பயப்படாது, நான் இப்பவே போய் வேறு தம்பி பெஞ்சாதி கிட்ட சொல்லிட்டு வரேன். அத்தை எங்கடி போற? என்னது எங்க இல்ல? எங்கேயே பொறுப்பியே? எங்க பொறுப்பு? இப்படி வாரு. எங்க போறீங்க? சொல்ல மாட்டேன். சொல் சொல் சொல்றியே? சொல்றேனுங்க. சொல்லு. சொல்றேனுங்க. வந்து வேறு தம்பி பெஞ்சாதிய பார்த்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறாதபடி கலகம் பண்றதுக்கு போறியா? நான் வேலுவை கண்டு வேண்டிய சொல்லி ஏற்பாடு பண்றேன், நீ சும்மா கடை. இல்லைங்க, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்களை மீறித்தான் நடக்கத்தான் போறேன். அதுல நீங்க சொல்ற மாதிரி டிபிக்கல் இருக்குது. அவ்வளவு தைரியம் வந்துட்டுதா? என்ன என்னங்க என்ன நீங்களும் இருக்கீங்க. என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் வேற பெண்ண கண்ணை திறந்து பார்த்துருப்பீங்களான்னு. இதெல்லாம் என்னத்துக்கு பழைய கதை. போங்க, நான் கேள்வி செய்யாதீங்க. வேறு தம்பி இப்படி செய்யலாமா? அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்துட்டு தான் வரேன். மானம் பிள்ளை. போங்க. அத்தை வீராங்கி, வீராங்கி. ஏமா ஏமா என்னப்பா இது?